பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் செப்பனியா 3 இறை வார்த்தைகள் 14. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆம் பிரியமானவர்களே, நம்மை பார்த்துதான் ஆண்டவர் மகளே சீயோன் என்று அழைக்கிறார். ஏன் துயரத்தோடு இருக்கிற? மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. அடுத்து பாருங்க, இஸ்ரேலேன்னு அழைக்கிறார். இஸ்ரேலே ஆரவாரம் செய். அடுத்தது, மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி. அப்போ நம்ம தேவனை எப்படி ஸ்துதிக்கணும், ஆராதிக்கணும்னு பாருங்க. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அவரை உண்மையாய் ஆராதித்து துதிக்கும் பொழுது அவர் ஆசி கூறுகின்றவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆசி வழங்குகிறவராக இருக்கிறார். ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம உள்ளத்துக்குள்ள எதையோ கற்பனைகளை வைத்து கொண்டு அவரை ஸ்துதிக்க கூடாது. அவரை நம்ம எப்படி துதிக்கணும்? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு நம்ம ஸ்துதிக்கணும். முழு ஆன்மாவோடு துதிக்கும் பொழுது உள்ளத்துக்குள்ள ஃபுல்லாக யார் இருப்பா? நிரம்பி இருக்கிறது ஆவியானவர், ஆண்டவர். அவரை நினச்சி நம்ம ஆராதிக்கும் பொழுது, ஆரவாரத்தோடு ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம சில நேரங்களில் ஏதேதோ சும்மா நம்ம ஆராதிக்கும் பொழுது ஏதோ எப்படியோ ஆராதிக்கலாம், கடவுளை எப்படியோ நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவருக்குன்னு சொல்லி அவருக்குரிய நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் கொடுக்கணும். நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி திருப்பலிக்கு போகிறோம், திருப்பலியில் எப்படி இருக்கிறோம்? ஏனோ தானோன்னு சொல்லி திருப்பலியை பார்த்துட்டு வந்துடுறோம். அங்கே யார் இருக்கிறா? ஒரு தேவன் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர்ந்திருக்கிறோமா? ஒரு சில நேரங்களில் நம்ம உணர்ந்திருப்போம். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறதில்ல, அதை நினைவில் கொள்வதே இல்லை. அப்போ நம்ம ஆண்டவரை உள்ளத்துக்குள்ளே நினைக்கணும். நினச்சி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம உள்ள எங்கேயோ இருக்கும், எதையோ நினச்சிக்கிட்டு இருப்போம். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதா, பிள்ளை வருதா, வந்துட்டா வீட்டுக்கு, கணவர் வந்துட்டாங்களா, கணவர் வரலையா அப்படின்னு சொல்லி பல்வேறு கவலைகள். இன்னைக்கு கஷ்டமாக இருக்குதே, நாளைக்கு எப்படி இருக்குமோ, சாப்பாட்டுக்கு இன்னைக்கு இருக்குதே நாளைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பல கவலைகள் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நம்ம தேவனை விட்ட, கடவுளை விட்டு நம்ம தூரமாக போய்விடுகிறோம். அப்போ நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் என்ன செய்யப்படுறது இல்லை, பிரியப்படுகிறது இல்லை. ஆனாலும் நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக அதை பொறுத்து கொண்டு நம்மளிடத்துல வந்து வாசம் பண்ணுகிறார். அதான் முழு உள்ளத்தோடு நம்ம ஆராதிக்கும் பொழுது தேவன் அதிக பலன் தருகிறவராய் இருக்கிறார், அதிக ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார், எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு அழகாக நம்மளை பார்த்து பாருங்க. மகளே சீயோன், சீயோன்னா மலைன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, ஒரு மலை குறித்து நம்மளை அவர் கூப்பிடுகிறார், சீயோன். மகளே எருசலேம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளை எவ்வளவு அழகாக கூப்பிடுகிறார் பாருங்க. நம்மளை அப்பா எவ்வளவு அழகாக, நம்ம வீட்டில் ஒவ்வொரு செல்ல பேர் வச்சு நம்மளை கூப்பிடுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவர் நம்மளை மகளே என்று பிரியமாக அழைக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இதை என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்போமா? நினச்சே பார்க்கறது இல்லை. தேவனை விட்டு நம்ம தூரமாக நின்றுட்டு அழுகிறது, கண்ணீர் வடிக்கிறது. நம்ம அவரை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அதை கூட பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ,
நம்ம அவர் மீது பிரியமாக இருக்கும் பொழுது, எந்நேரமும் அவரை நினைத்தே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, பேசும் பொழுது, அவருடைய இறை வார்த்தைகளுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கும் பொழுது, அவர் நம்மளோடு கூட இருப்பதை நம்ம உணர முடியும். தூரம் போக மாட்டோம். அப்போ நம்ம அவரை எந்நேரமும் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்குள்ளாக இருத்தி வைத்து கொள்ள வேண்டும். என் அப்பா எனக்கு வேணும், என் அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை உரிமையோடு சொல்லும் பொழுது, அவர் நம்மளுக்கு எப்பொழுதும் நம்மளை சுற்றிலுமாக வேலியடைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைக்கு இறங்குவானோ அதே போல் அவர் இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை ஏதாவது வாங்கி கேட்டால் அவங்க அப்பா என்ன செய்ய மாட்டாங்க? வாங்கி கொடுக்காம இருப்பாங்களா? கொடுப்பாங்க கண்டிப்பாக. அது அந்த பிள்ளைக்கு உதவுற காரியமாக இருந்தால், அது நன்மையான காரியமாக இருந்தால், அந்த குழந்தைக்கு அந்த தகப்பன் வாங்கி கொடுப்பார். அதே போல தான் நம்ம அப்பாவும் நம்மளுக்கு நன்மையாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தருவார். பிரியமானவர்களே, சில நேரங்கள் நம்மளுக்கு தாமதித்து நம்ம எதுக்கோ ஒன்றுக்கு ப்ரேயர் பண்ணியிருப்போம், ஒரு வேலைக்காக ப்ரேயர் பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஒரு குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணியிருப்போம், ஒரு திருமண காரியத்திற்காக ஜெபிச்சிருப்போம். அப்போ நம்மளுக்கு அது அந்த நேரத்தில் நடக்கலை அப்படின்னா, சில நேரங்கள் அவருடைய திட்டங்கள் தாமதமாக இருக்கலாம். ஆனால் பிறகு தரும் பொழுது அதை இரட்டிப்பாய் தருவார். பிரியமானவர்களே, அது குழந்தை செல்வமாக கூட இருக்கலாம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு, எனக்கு தெரிந்த பிள்ளைகள் எத்தனையோ பேருக்கு கூட ஆண்டவர் இரட்டை குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, குழந்தை இல்லை நாங்கள் எவ்வளவோ இருந்தோம், ஆண்டவர் எங்களுக்கு இரட்டை பிள்ளைகளை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில நேரங்களில் பாடுகள் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கோன்னா, அது சில நேரங்களில் ஆண்டவருடைய திட்டமாய் கூட இருக்கலாம். மனம் சோர்ந்து போகக்கூடாது, மனம் கலங்கி போகக்கூடாது. அப்போ ஆண்டவரை நம்ம எந்நேரம் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளுக்கு கிருபையாய் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய், மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து ஆர்ப்பரி என்று சொன்னீரே ராஜா, அக்களி என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அகமகிழ்ந்து களி கூறும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையில ஏற்றதை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. பலன் இல்லாதவனாகிலும் பலனற்றவனாகிலும் பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் லேசாக உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாக இருக்கு ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை ஊற்றுவீராக, ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. ஆமாண்டவரை பலப்படுத்தி காத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.